முயலின் கேள்வியும் ஆமையின் பதிலும். ஒரு காட்டில் முயலும் ஆமையும் ஒன்றாக நடந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது முயல் ஆமையை பார்த்து, கடவுள் ஏன் உன் முதுகில் ஓடி இருக்கும்படி படைத்தார்? என் காதுகள் பெரிதாயிருக்கும்படி படைத்தார் என்பது எனக்கு தெரியவில்லையே என்றது. அப்போது ஆமை முயலை பார்த்து, முயலாரே, கடவுள் படைத்த படைப்புகள் அனைத்துமே அற்புதமானவைகள், சரியானவைகள். அவர் நம்மை அப்படி படைத்தது எல்லாம் நன்மைக்குதான். நான் ஒன்று உனக்கு சொல்லட்டுமா? என்னால் வேகமாக ஓட முடியாது. மேலே இருந்து ஏதாவது விழுந்தால் என் முதுகு சேதமாகாதபடி கடவுள் என்னை பாதுகாப்பதற்காக இப்படி படைத்தார் என்றது. ஆனால் உனக்கு ஏன் காது பெரியதாக படைத்தார் என்று தெரியுமா? மேலே இருந்து ஏதாவது விழுகிற போது அதன் சத்தம் உன் காதில் துல்லியமாக விழும். அப்பொழுது நீ தாவி குதித்து உன்னை தப்பித்துக் கொள்ளவே அப்படி படைத்தார். அதற்கு முயல் ஆமையை பார்த்து, ஆமாம் ஆமையாரே, நீ சொல்வதெல்லாம் உண்மைதான் என்றது. முயலும் ஆமையும் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே தங்கள் வழியே போயிற்று. கடவுள் நமக்கு செய்கிறதெல்லாம் நன்மைக்கு எதுவாகவே அமையும் என்பதை இக்கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.